ஒண்ணு கூடிட்டாங்கயா இவங்க படுத்துற இம்சை தாங்க முடிய மாட்டேங்குதே இப்படின்னு சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து சீனாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஏசியன் கண்ட்ரிஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம இந்தியா வந்து நிறைய முயற்சிகளை வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதனோட ஒரு கட்டமா நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, மலேசியா கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஏர்ட்ரில்ல வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஏர்ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா சைனாவோட வயித்துல வந்து புளிய கரைக்கிற மாதிரி இருக்க போது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்ல. இப்போ வந்து நீங்க கேட்கலாம், என்னப்பா ஒரு நாடுன்னு இருந்தா இன்னொரு நாடு கூட மிலிட்டரி எக்ஸர்சைஸ் கண்டக்ட் பண்றது, இந்த மாதிரி ஏர்ட்ரில் கண்டக்ட் பண்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்ப்பா, இதுக்கு போய் எதுக்குப்பா சீனாவோட வயிறுல வந்து புளிய கரைக்க போகுது அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் டிஸ்பியூட் இருக்க மாதிரியே மலேசியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஸ்பியூட் வந்து இருந்துகிட்டு இருக்கு. சவுத் சைனா சீல கிட்டத்தட்ட எல்லா பகுதியும் என்னோட தான், இது என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோனுக்குள்ள வந்து உள்ள விடுறது, இந்த மாதிரி பல வேலைகளை வந்து சைனா வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால சைனாவை கவுண்டர் பண்றதுக்குன்னே மலேசியா நிறைய வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதனோட வெளிப்பாடாதான் இந்த உதார் சக்தி, இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து இந்த உதார் சக்தி அப்படின்ற ஏர்ட்ரில வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுக்காண்டிதான் நம்மளோட இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸான சுகாய் 30MKI வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு வந்து பறந்து போயிருக்கு. சும்மா கெத்தா எங்கேயுமே நிக்காம இந்தியாவில கிளம்புனது மலேசியால போய் வந்து இறங்கி இருக்கு. அதே மாதிரி மலேசியாவோட ஏர்ஃபோர்ஸ்ல இல்ல சுகாய் 30MKM போர் விமானங்களும் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ட்ரில்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. க்ளோஸ்டு காம்பேக்டா ட்ரில்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து சைனாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா வந்து இருக்குங்க. ஏன்னா போன வருஷம் ஜூன் மாசம் தான் சீனாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ஒரு 16 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து மலேசியாவோட வான் பகுதிக்குள்ள வந்து வந்திருக்கு. அதே ஜூன் மாசத்துல தான் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சீனா தேவையில்லாத வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பத்தான்னு சொல்லிட்டு மலேசியாவோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோனுக்குள்ள சீனாவோட கப்பல் வந்து போயிருக்கு. இந்த மாதிரி எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு பயம் காட்ட முடியுமோ அதெல்லாம் வந்து சீனா வந்து காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து மலேசியா பயப்படாம, நீ என்ன பெரிய ஆளா, நானும் தான் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சைனா வந்து கவுண்டர் பண்ண முடியுமோ அதுக்கான நடவடிக்கை எல்லாம் வந்து எடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதனோட ஒரு பாட்டா தான் இப்ப நம்ம இந்தியா கூட இந்த உதார் சக்தி அப்படின்ற ட்ரில்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. இப்ப இது மூலமா சைனாவை எப்படி கவுண்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரெண்டு நாடுகளும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இதனால வந்து சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு ரெண்டு நாடுகளுக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து இருக்கும். ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல இப்ப எடுத்த சர்வே எல்லாம் வந்து பார்க்கும்போது 3வது இடத்துல வந்து இருக்கு. இதுக்கே சைனா வந்து காண்டாயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா எங்க கிட்ட தான்ப்பா போர் விமானங்கள்லாம் வந்து அதிகமா இருக்கு, இந்தியா கிட்ட வந்து கம்மியா தான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே காண்டாய் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம இந்தியா என்ன ரிப்ளை கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எப்பா இப்ப ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றது எத்தனை போர் விமானம் வச்சிருக்கோம், எவ்வளவு தூரம் இருக்கும் அதெல்லாம் இல்ல, எவ்வளவு தூரம் கேப்பபிலிட்டியோட வந்து இருக்கும், எந்த அளவுக்கு வந்து பலம் பொருந்திய விஷயமா நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்றதான் வந்து முக்கியம். அந்த வகையில IAF தான்ப்பா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து பதிலடிகளை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரிஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்றதுக்கு கிடைச்ச சான்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஏசியன் கண்ட்ரிஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் வந்து நம்ம பிலிப்பைன்ஸ்க்கு பிரம்மோஸ் மிசைலை வந்து ஏற்றுமதி பண்ணோம். அதோட நம்ம மலேசியாவுக்கு தேஜஸ் போர் விமானங்களை ஏற்றுமதி பண்றது ஆல்மோஸ்ட் வந்து உறுதியா இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வந்திருக்கு. ஏன்னா செப்டம்பர் மாசம் மலேசியாவோட டெலிகேஷன் குரூப் ஒன்னு நம்ம இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணி தேஜஸ் போர் விமானங்களை பத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண போறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு போட்டியா இருக்கிற விமானம்னா வந்து கொரியன் ஃபைட்டர் ஜெட் தான். இது வரைக்கும் துருக்கியோட ஹர்ஜெட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கூட இப்ப துருக்கி எல்லாம் வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு நம்ம இந்தியா தான் மலேசியாவோட பெஸ்ட் சாய்ஸா வந்திருக்கு. நம்ம இந்தியாவோட தேஜஸ் போர் விமானம் தான் வந்திருக்கு. எப்படியாவது வந்து மலேசியா வந்து தேஜஸ் தான்ப்பா சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இருந்தாலும் வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் மலேசியா வந்து தேஜஸ் போர் விமானங்களை வந்து வாங்குறாங்க, எப்போ வாங்குறாங்க என்ன அப்படின்றது. இது மட்டும் இல்லாம நம்ம மலேசியாவுக்கு பிரம்மோஸ் மிசைலையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்தோனேஷியாவுக்கும் வந்து பிரம்மோஸ் மிசைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா பல முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஏசியன் நேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை, சைனாவை புறந்தள்ளிட்டு இந்தியாவுக்கு முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சைனாவுக்கு ஒரு பக்கத்துல வந்து வைத்தறிச்சல கிளப்பும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்ல. இது மட்டும் இல்லாம இந்த ட்ரில் போக இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால கிட்டத்தட்ட 17 நாடுகள் சேர்ந்து, இந்தியா உட்பட 17 நாடுகள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ட்ரில்ல வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அந்த ட்ரில்லோட நோக்கம் என்ன, என்னென்ன நாடுகள்லாம் வந்து அந்த ட்ரில்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.